தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் முக்கியமான ஒரு சில செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகளை பார்த்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று காட்ட போகிறேன். அதை காட்டி அது சம்பந்தமான சில விஷயங்களை சொல்ல போகிறேன். எனவே முதல்ல செய்திகளை பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த விஷயம் என்னென்று சொல்கிறேன். களுத்துறையில் இன்று காலை ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. களுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு காலமே 6 மணி அளவில் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு வந்த ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த மாதம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி களுத்துறை போலீசார் ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒரு ஆளை கைது செய்யணும். அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் ரஜவத்தே சத்துவான்றது, அது அவருடைய பட்ட பேர், புனை பேர். எனவே அவரை கைது செய்து கொண்டே விளக்கமறியலில் வச்சிருந்தது. அப்போ வச்சிருக்கக்குள்ள நேற்று முன்தினம் 29ஆம் தேதி அவர் என்ன செய்கிறார், அங்கே விளக்கமறியல் இருந்த மெட்டாக்களோட அடிபட்டு சண்டை பிடிச்சு இவருக்கு காயம், இந்த போதைப்பொருள் கடத்தக்காரருக்கு காயம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு தானே வேணும்னு சொல்லி களுத்துறை நாகோடை மருத்துவமனையில் கொண்டு அனுமதிக்கப்படுறார். அப்போ கைதி ஒரு ஆளை கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கக்குள்ள கட்டாயம் பக்கத்தில் போலீஸும் இருப்பினும். அப்போ போலீஸ் 2 மணிக்குள்ள இன்றைக்கு விடிய 6 மணிக்கு ஆக்கள் பார்க்க போயின்னு தானே. எனவே அந்த கூட்டமாக போய் ஒரு ஆள் என்ன செய்கிறார், ஒரு ரிவால்வரால் எடுத்து அவரை சுட்டுக்கார். ஆனால் அந்த போதைப் பொருள் கடத்தற்காரர் காயங்களோட தப்பிட்டார். இப்போ அந்த காயங்களுக்கும் சேர்த்து சிகிச்சை வழங்கப்படுது. இந்த துப்பாக்கியால் சுட்ட நபர் தப்பி ஓடிட்டார். எனவே அவரை கைது செய்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். 14ஆம் நம்பர் வார்டில் தான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுது. நான் நினைக்கிறேன் இவருக்கும் மற்ற குழுவுக்கும் கனகாலமாக பகை இருந்திருக்கும் தானே. இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்திருக்கும். எனவே அதுக்கு பழிதிக்கு முகமாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம். அல்லது இவரை போலீஸ் விசாரிக்கக்குள்ள இவர் சில பல ஆக்களை காட்டி கொடுக்கலாம் தானே, வாக்குமூலங்கள் கொடுக்கலாம் தானே. அதை தடுக்கிறதுக்காக கூட சில பல சுட்டிச்சு நம்ம இன்னும் தெரியல. எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், பாதாள உலக குழுவை ஒடுக்கிறதுக்கு அரசாங்கம் எத்தனையோ நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்குது. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து சூழ்ற அளவுக்கு அவை இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கணும். இன்னும் அவையின் கையில் துப்பாக்கிகள் இருக்குது, இன்னும் ஒரு இயங்கிக் கொண்டுதான் இருக்கணும் என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதரவாக மேலதிகமாக 2 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது ஆதரவாக 58 வாக்குகளும் எதிராக 56 வாக்குகளும் விழுந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் 2 மேலதிக வாக்குகளால் கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இதில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது கட்சியினுடைய தலைமைப்பிடம் சொல்லி அனுப்பினதாம், அங்கே போயிட்டு ஆதரவாலாம் வாக்களிக்க கூடாது, எதிர்த்து தான் வாக்களிக்கணும் சொல்லி. ஆனால் அதையும் மீறி ஆதரவாக வாக்களிச்சிட்டார்கள். அந்த அடிப்படையில் 2 பேர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக. ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர், பெண் உறுப்பினர் ஒருவர். அவாவினுடைய பேர் சஹாரா புகாரி என்றது. அவா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒருத்தர் எஸ்ஜேபி கட்சி, சஜித் பிரேமதாசாவினுடைய எஸ்ஜேபி கட்சி உறுப்பினர், அவரும் ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறார். அவருடைய பேர் ஷான் டேனியல் ராம் என்று சொல்லி அவரும் கட்சியிலிருந்து உடனடியாகவே நீக்கப்பட்டிருக்கிறார். அதை விட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில கவுன்சிலர்கள், அதாவது மாநகர சபை உறுப்பினர்கள் இன்றைக்கு மாநகர சபை பக்கமே விரையிலையாம். அந்த பக்கமே விரையில. அதில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் சொல்லியிருக்கார், அவருடைய மனைவிக்கு இன்றைக்கு சுகம் இல்லை, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துட்டுது, அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். கொழும்பு மாநகர சபை பக்கம் போகையில வாக்களிக்கவும் இல்லை. அதே போல எஸ்ஜேபி கட்சியைச் சேர்ந்த சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சியைச் சேர்ந்த அவரும் இன்றைக்கு விரையில மாநகர சபைக்கு வாக்களிக்கல. அவர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு எங்கேயே போயிட்டாராம், எங்கேன்னு தெரியல. அதே போல இன்னும் ஒரு சுயாதீன உறுப்பினரால் பல்ப் சின்னத்தில் போட்டி போட்டவராம், அவரும் இன்றைக்கு மாநகர சபை பக்கம் பெரியல, அவரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாராம். இந்த மாதிரி எதிர்க்கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்கள் சில வினோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். ஏன் இன்றைக்கு அவைகள் வழக்கமாக வாரார்கள், இன்றைக்கு விரையில ஒரு ஆள் வருத்தம் பண்ணுது, ஒரு ஆள் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுது. அப்போ இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமா என்று சொல்லி இப்போ எதிர்க்கட்சிகள் சார்பாக சொல்லப்படுது. ஊடகங்களில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த உறுப்பினர்கள் நினைச்சிருக்கலாம், வரவு செலவு திட்டம் நல்லா தானே இருக்குது, அது நல்ல விஷயங்களாக அதில் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் சும்மா தேவையில்லாமல் எதிர்த்து வாக்களிப்பான், சும்மா அப்படியே எதிர்த்து வாக்களித்து திரும்ப கொண்டு நிறைவேற்றி ஏன் சும்மா தேவையில்லாமல் ஈடுபடுவான், அது நிறைவேறினால் 4 அபிவிருத்தி திட்டங்களாவது நடக்குமே என்று சொல்லி சும்மா எதிர்க்கட்சியில் இருக்கிறோம்ன்றக்காக எல்லாத்தையும் எதிர்க்க அவசியம் இல்லை தானே, அதால் பேசாமல் ஒதுங்கி போவோம் என்று சொல்லி அப்படி நினச்சி நம்ம இன்னும் தெரியலை. எனவே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி சரியான தகவல்கள் இல்லை. இருந்த போதிலும் கூட இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றைக்கு இதில் கலந்து கொள்ளல் என்றது ஒரு பரபரப்பான விஷயமாக பேசப்படுகிறது.
இருந்த போதிலும் கூட இன்றைய மாநகர சபையினுடைய கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழடியான் சொந்தங்களாகிய உங்களோட ஒரு சில வார்த்தைகள் என்னென்னு சொன்னால், இந்த 2025ஆம் ஆண்டு இந்தியோட முடியுது. நாங்கள் புதிய வருஷத்தில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கப் போகின்ற இந்த புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கொண்டு வரணும், சகல நலங்களும் சகல வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்ற பற்றி ஒரு சில வார்த்தைகள். 2025ஆம் ஆண்டு தமிழடியான் தளத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையில் ஒரு மிகச்சிறந்த ஆண்டு என்று சொல்லுவேன். ஒரு திருப்திகரமான ஆண்டு, எந்த விதமான குறையுமே இல்லை. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டுமே தான். ஏனென்று சொன்னால், நீங்கள்லாம் வீடியோக்களை பார்க்குறீங்க, நீங்கள்லாம் லைக் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. இந்த தமிழடியான் தளத்தை நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறதே பார்வையாளர்களாகிய நீங்கள் தான். இதில் என்னுடைய பங்கு ஒன்றுமே இல்லை. நான் செய்திகள் சொல்கிறது மட்டும்தான். ஆனால் அதுக்கு பிறகு செய்திகளை கேட்டு அதை அடுத்தடுத்த கட்டம் நோக்கி கொண்டு போகிறது, சேனலை வளர்க்குறதே நீங்கள் தான். இது சும்மா சொல்லணும்ன்றக்கா சொல்லல, இதுதான் உண்மை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது நீங்கள் தானே, லைக் பண்ணுறது நீங்கள் தானே, கமெண்ட்ஸ் பண்ணுறது நீங்கள் தானே. நிறைய வியூஸ் வருதுன்னு சொன்னால் அது உங்களால் வருது. எனவே எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். அதால் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது இந்த யூடியூப்பில் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால், இந்த வருஷத்தில் நாங்கள் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கிடைச்சது 2025ஆம் ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் மட்டுமே 65,000க்கும் அதிகமான புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்த நீங்கள். எனவே உங்கள் எல்லோருக்குமே நன்றி. இந்த வருஷத்தில் எப்படி வெற்றிகரமாக பயணித்தோமோ அதே மாதிரி அதை விட சிறப்பாக 2026ஆம் ஆண்டில் பயணிப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று காட்ட போகிறேன். அதாவது 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடையும் போது யூடியூப்ல இருந்து ஒரு பட்டன் ஒன்று அனுப்புவினோம், ஒரு சில்வர் பட்டன் ஒன்று அனுப்புவினோம். எனக்கும் அது வந்திருந்தது. அது செப்டம்பர் மாதமே வந்துட்டுது. நான் காட்டணும் இருந்தேன். ஆனால் அதுக்கு நேரமே கிடைக்கல. ஏனென்றால் நாட்டில் ஒரே பரபரப்பு, ஒரே துப்பாக்கி சூடுகளும், அதுக்கு பிறகு புயல் வந்தது, ஒரே பரபரப்பான செய்திகள் என்றபடியால் இடையில டைமே கிடைக்கல அதை பற்றி கதைக்கிறதுக்கு. எனவே இன்றைக்கு காட்டுறேன். இதுதான் அந்த பட்டன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்னு சொல்லி அடிச்சிருக்குது. உள்ளே இருக்குது அந்த சில்வர் பட்டன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செப்டம்பர் மாதம் வந்ததை காட்டாமல் வச்சுருந்தது என்னுடைய பிள்ளை தான், அதுக்காக மன்னிச்சு கொள்ளணும். மேலே இப்படி ஒரு கவர் ஒன்று இருக்குது, கிடக்கட்டும். உள்ளுக்குள்ளே இது சம்மந்தமான விளக்க மட்டையில் தான் வச்சிருக்கணும். சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு கவர் லெட்டர் ஒன்று இது வெளியே கிடக்குது. வாழ்த்துக்கள், சிறப்பாக செயல்பட்டதுக்கு, 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த சம்பிரதாயபூர்வமாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு உள்ளே இருக்குது இந்த பட்டன், சில்வர் பட்டன். இங்கே பாருங்க கவரில். இப்போ தான் இதை ஓப்பனே பண்ணுறேன். மேலால் பார்த்துட்டு பேச வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு முன்னால் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த சில்வர் பட்டன். இந்த பட்டன் எனக்கு கிடைத்தது காரணமே முழுக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போய் தான் இந்த பட்டன் அனுப்பப்பட்டது. இதில் தமிழடியான் என்று சொல்லி அடிச்சிருக்கணும் கேபிட்டல் லெட்டர்ஸில். அதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் பட்டன். இந்த பட்டன் முழுக்க உங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தமானதில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போய் தான் இந்த பட்டன் கிடைச்சது. எனவே இது உங்களுக்கான ஒரு வெற்றி தான். உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மிக்க நன்றி. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த பட்டன் வந்தது ஒரு சந்தோஷமான விஷயம்தான், அது ஒரு வெற்றி தான், இல்லையண்டு இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் போடுற கமெண்ட்ஸ், நீங்கள் போடுற லைக்ஸ், நீங்கள் ஷேர் பண்ணுறது, நீங்கள் ஆர்வத்தோட செய்திகளை பார்க்குறது, அதாவது ஒரு நாளைக்கு வீடியோ போடாட்டியும் ஒரு நாளைக்கு காணாட்டியும் ஓடி கேட்பீங்க, எங்கே போயிட்டீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி ஓகே ஆண்டெல்லாம் கேட்பீங்க. எனவே இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு பிணைப்பு இருக்குதானே, அதை விட இந்த பட்டன் ஒன்றும் பெரிய பட்டன் இல்லை. எனவே இதுதான் மிக மிக முக்கியமானது. எனவே அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. நாங்கள் அடுத்த வருஷத்திலையும் தொடர்ந்து இதே போல வெற்றிகரமாக பயணிப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.